ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி ஸ்போர்ட்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சந்தோஷ். நம்ம நாளுக்கு அப்புறம் வீடியோ போட மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் 2028க்கான ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் எந்தெந்த விளையாட்டுக்கு இடம்பெற போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விளையாட்டுலையும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த போகுது நியூ ஈவெண்ட் ஆட் பண்ணனால, அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஒலிம்பிக்ல ஆட் பண்ணிருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ல. இதுல வந்து இப்போ மொத்தம் பாத்தீங்கன்னா 6 டீம் கலந்துக்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஹாஸ்ட் நேஷன் யுஎஸ்ஏ டெஃபினட்டா வந்து கலந்துப்பாங்க. மீதி 5 டீம் எப்படி குவாலிஃபை ஆவாங்கன்னு சொல்லல. இன்னும் குவாலிஃபிகேஷனா ஐசிசி ரேங்கிங்னு தெரியல. இந்தியாவுக்கு ஹியூஜ் சான்ஸ் மெடல் வாங்க. கிரிக்கெட்ல 2 மெடல்ஸ் கேரண்டியா சொல்லலாம். மென்ஸ் டீம் நல்ல சான்ஸ் இருக்கு கோல்டு மெடல் வாங்க. பார்ப்போம், ஆஸ்திரேலியா இங்கிலாந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் ஆட்சி ஆட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆர்ச்சரி ஹிஸ்டரியிலே காம்பவுண்ட் ஆட்சி ஆட் பண்ணிருக்காங்க ஒலிம்பிக்ல. பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரிகர்வ் ஆட்சி மட்டும் இதுக்கு 5 ஈவெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆர்ச்சரியில 6 ஈவெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் another ஒன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. காம்பவுண்ட் மிக்ஸ்டு ஈவெண்ட் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஹியூஜ் அட்வான்டேஜ் ஃபார் இந்தியாவுக்கு. ஒன் ஆஃப் த பவர் ஹவுஸ் இன் காம்பவுண்ட் ஆட்சி இந்த வேர்ல்டு. இந்தியா பாத்தீங்கன்னா மெனி வேர்ல்ட் சாம்பியன்ஸ் குவான்சோ ஏசியன் கேம்ஸ்ல கிளீன் ஸ்வீப் பண்ணோம். காம்பவுண்ட் ஆச்சு 5 அவுட் ஆஃப் 5. ஆனா இது ஒரே ஒரு ஈவெண்ட் தான். அபிஷேக் வர்மா, ஜுவாதிக், ஆதித்தி, ரத்மேஷ் நிறைய பேர் இருக்காங்க. லெஜண்ட்ஸ் டெஃபினட்டா மெடல் வாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஆர்ச்சரியில மெடல் வாங்க அருமையான வாய்ப்பு இருக்கு இந்தியாவுக்கு. டெஃபினட்டா கிரியேட் பண்ணுவாங்க, எதிர்பார்ப்போம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா டேபிள் டென்னிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க. முதல்ல 5 ஈவெண்ட்ஸ், அதாவது மென் சிங்கிள்ஸ், உமன் சிங்கிள்ஸ், மிக்ஸ் டபுள்ஸ், மென்ஸ் டீம், உமன்ஸ் டீம் இருக்கும். ஆனா இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் டீம் உமன்ஸ் டீமை ரிமூவ் பண்ணிட்டு மிக்ஸ்டு டீம் ஈவெண்டா கொண்டாந்துருக்காங்க. இதுல மென்ஸ் டபுள்ஸ், மிக்ஸ் டபுள்ஸ், மென்ஸ் சிங்கிள்ஸ், உமன் சிங்கிள்ஸ் அண்ட் உமன்ஸ் டபுள்ஸ் மொத்தம் 5 ஈவெண்ட் தான் இருக்கும் மிக்ஸ் டீம் ஈவெண்ட். அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் டபுள்ஸ் அண்ட் உமன்ஸ் டபுள்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 6 ஈவெண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 6 ஈவெண்ட்ஸ் இருக்க போகுது லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ்ல. இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. கேன் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் எவர் மெடல் இன் டேபிள் டென்னிஸ் ஆல்சோ. இந்தியா குட் இன் டபுள்ஸ், மென்ஸ் டபுள்ஸ், உமன்ஸ் டபுள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்கு. டெஃபினட் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், முகர்ஜி சிஸ்டர்ஸ் அயாக்கா முகர்ஜி அண்ட் சுகிதா முகர்ஜிங்க ஆசியா கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா டாப் சீடை வீழ்த்தி பிரோன்ஸ் மேல வாங்கினாங்க. உங்களுக்கே தெரியும், குவார்டர் ஃபைனல் வீழ்த்தி செமிஃபைனல் நல்லா ஃபைட் பண்ணாங்க. நல்ல சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம மனதாக்கா அண்ட் மனுஷா அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு. டெஃபினட்டா அருமையான பேர் மென்ஸ் டபுள்ஸ். மனதாக்கா பார்ப்போம், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு டெஃபினட்டா சான்ஸ் இருக்கு. அவுட் சைட் சான்ஸ் இந்தியாவுக்கு நல்ல நியூஸ் தான். நல்ல சைன் மென்ஸ் டபுள்ஸ், உமன்ஸ் டபுள்ஸ் இன்க்ளூட் பண்ணுது. ஸ்குவாட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் நியூஸ் தான். பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து சிங்கிள்ஸ் ஈவெண்ட் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி மென் சிங்கிள்ஸ் அண்ட் உமன் சிங்கிள்ஸ். அதிலும் வந்து பாத்தீங்கன்னா 16 பிளேயர்ஸ் தான் கலந்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆவாங்களான்னு தெரியல. எப்படி குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட் இருக்க போகுதுன்னு தெரியல. அபேஷ் சிங், அனகாத் சிங் பார்ப்போம் எந்த அளவுக்கு குவாலிஃபை ஆவாங்கன்னு பார்ப்போம். டபுள்ஸை இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு மெடல் வாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணல. சவுதா கோஸ் ரிட்டைர்மெண்ட்லேருந்து வந்திருக்காரு. ப்ளே பண்ணுவாதான்னு தெரியல ஒலிம்பிக்கில். ஷூட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சில சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க. ஃபார்மேட் கொண்டாந்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஈவெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 4 ஃபர்ஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் மேட்ச், நெக்ஸ்ட் 2 பிரான்ஸ் மெடல் மேட்ச்க்கு தகுதி பெறும் குவாலிஃபிகேஷன் ஈவெண்ட் மூலமா. ஆனால் இந்த டைம் அப்படி இல்லை, ஒரே ஒரு சிங்கிள் எலிமினேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. எப்படின்னு தெரியல, பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு. அது மட்டும் இல்லாமல் 50 மீட்டர் த்ரீ பொசிஷன் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 பொசிஷன் ரைஃபிள், ஸ்டாண்டிங், ப்ரோன் அண்ட் நீலிங் 3 பொசிஷன் நடக்கும். ஆனால் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பொசிஷனில் மட்டும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன். வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் 25 மீட்டர் ரேபிட் ஃபயர் பிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு 6 பேர் தகுதி பெறுவாங்க. 6 மெம்பர்ஸ் ஒன்லி குவாலிஃபை ஃபார் ஃபைனல். ஆனால் வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க. 8 பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆப்பாவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் மிக்ஸ்டு ஈவெண்ட் ரிமூவ் பண்ணி கொண்டாந்துருக்காங்க. ஸ்கீட் மிக்ஸ்டு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்காங்க. அதுக்கு பதிலாக ட்ராப் மிக்ஸ்டு ஈவெண்ட்டாக கொண்டாந்துருக்காங்க. ஷூட்டிங்கில் சேஞ்சஸ் பண்ணிக்காங்க. அப்போ அத்லெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4x100 ஃபர்ஸ்ட் டைமாக மிக்ஸ்டு ரிலே கொண்டாந்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோயிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஸ்கல்ஸ் ஈவெண்ட் கொண்டாந்துருக்காங்க. கோல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு டீம் ஈவெண்ட் கொண்டாந்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3x3 பேஸ்கெட் பால் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா
எயிட் டீமா இந்த டீம் எயிட் டீம்ல இருந்து 12 டீமா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பார்ட்டிசிபேட்டிங் டீம். ஃபுட்பால்ல மென்ஸ் காம்படிஷன் வந்து பாத்தீங்கன்னா 16 டீம்ஸ்ல இருந்து 20 டீம்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அடிஷனல் உமன்ஸ் கேட்டகரி ஆட் பண்ணிருக்காங்க. அது அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 50 மீட்டர் ஈவென்ட்ஸ் கேன் பீ ஆடட் இன் ஸ்விம்மிங் ஆல்சோ. வாட்டர் போலோல வந்து பாத்தீங்கன்னா 2 மோர் டீம் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க உமன்ஸ் டீம்ல. பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு டீம் ஈவென்ட் கொண்டாந்துருக்காங்க. ஜூடோலையும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு டீம் ஈவென்ட் கொண்டாந்துருக்காங்க. நிறைய மிக்ஸ்டு டீம் ஈவெண்டா கொண்டாந்துருக்காங்க லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக் கமிட்டி. இடம்பெற பிளாக் ஃபுட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா 6 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் லாக்ரோஸ் ஆல்சோ 6 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டென்னிஸ்லயும் மிக்ஸ்டு ஈவெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க பீச் ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் சோலோ அண்ட் மென்ஸ் சோலோ வில் மேக் இன் டெபியூட் இன் காஸ்டல் பெஞ்ச் ஸ்பிரிண்ட்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. கிளைமிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் கொண்டாந்துருக்காங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா சேஞ்சஸ் நியூ ஈவெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க வீடியோ. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. நியூ ஈவெண்ட் ஆட் பண்ணனால நிறைய மெடல் வாங்க சான்ஸ் இருக்கு. முக்கியமா கிரிக்கெட் 2 மெடல்ஸ் அண்ட் ஆர்ச்சரி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்தியா லாஸ் ஏஞ்சல்ஸ் ஒலிம்பிக்ல ஒரு பதக்க வேட்டை நல்லது ஒலிம்பிக்கா பெஸ்ட் ஒலிம்பிக்கா இருக்குன்னு எதிர்பார்ப்போம்.